கம்பீர காந்த குரல் கொண்ட மக்கள் மனம் வென்ற மறுமலர்ச்சிக்கான மக்கள் பேரணியில் கதாநாயகன் எதிர்கால ஜனாதிபதி இளைஞர்களின் எதிர்காலம் மாற்றம் காணும் நமது மாறாநாமம் சர்வதேசமெங்கும் சூறாவளியாய் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கால ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා ජාතික ජනබලවේගයේ ජාතික විධායක සභාව නියෝජනය කරන අපේ ප්‍රිය සහෝදරයා இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ඒ වගේම මේ සමන්තුරේ ප්‍රදේශයේ අපේ පක්ෂයේ දීර්ඝ කාලයක් තිස්සේ මේ ව්‍යාපාරයේ ගොඩනැගීම සඳහා විශාල වේසක් දරන අපේ බුහාරි සහෝදරයා නවාස් සහෝදරයා அதே போல இந்த சம்மாந்துறை மக்களுடன் ஒன்றாக இருந்து மிக நீண்ட காலமாக இந்த பயணத்தை மேற்கொள்கின்ற தோழர் புகாரி நவாஸ் ஆகியோரும் இருக்கின்றார்கள். ඒ වගේම මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙන අබූ සහෝදරයා එයාගෙන් අවසරයි. அதே போல இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார் தோழர் அபு. ඒ වගේම මේ අම්පාර දිස්ත්‍රික්කයේ ජාතික ජනබලවේගයේ ගොඩනගන්න විශාල වෙහෙසක් දරන දෙමළ පුරවැසියන් ජීවත් වෙන දිස්ත්‍රික්කයක් ඒ ගම්මාන වලට යමින් මුස්ලිම් පුරවැසියන් ජීවත් වෙන දිස්ත්‍රික්කයක් ඒ ජනතාවත් අමතමින් සිංහල ජනතාව ජීවත් වෙන දිස්ත්‍රික්කයක් ඒ ජනතාවත් අමතමින් ජාතික ජනබලවේගයේ ගොඩනැගීම සඳහා විශාල වෙහෙසක් දරන ජාතික ජනබලවේගයේ ජාතික විධායක සභාව නියෝජනය කරන අපේ වසන්ත පීටි සහෝදරයා ඇතුළු වේදිකාවේ ඉන්න සියලු දෙනාගෙන් අවසරයි. அதே போல தேசிய மக்கள் சக்தியின் இந்த அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதேசங்களாக இருந்தால் அங்கு சென்று, அதே போன்று முஸ்லிம் பிரதேசங்களாக இருந்தால் அங்கு சென்று, சிங்கள பிரதேசங்களாக இருந்தால் அங்கு சென்று தேசிய மக்கள் சக்தியை கட்டியெழுப்பதற்காக அம்பாறை மாவட்டத்திலே முன் நின்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வசந்த சகோதரர் மற்றும் ஏனையவர்களின் அனுமதியோடு ඒ වගේම මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න ආදරණීය සහෝදරවරුන් සහෝදරියන් ඇතුළු සියලු දෙනාගෙන් අවසරයි. அதே போல இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் මම හිතනවා මෙතන ඉන්න විශාල පිරිසක් මීට පෙර ජාතික ජනබලවේගයට අපිට ඡන්දෙ නොදීපු පිරිසක්. நான் நினைக்கின்றேன் இந்த இடத்தில் இருக்கின்ற ஏராளமானோர் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காதோர் இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். එහෙම නේද? அப்படித்தானே? එහෙමනේ. ඒ වගේම අපේ වේදිකාව ගාවට ඇවිල්ලා අපිට සවන් නොදීපු පිරිසක්. அதே போன்று எங்களுடைய மேடைகளுக்கு வந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்காத ஒரு பிரிவினர். හැබැයි පළමු අවස්ථාවට තමුන්නාන්සලා අපිට සවන් දෙන්න අපිත් එක්ක කතා බහ කරන්න මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. බොහොම ස්තුතියි හැම දිනාටම. எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக, நாங்கள் சொல்வதை கேட்பதற்காக முதல் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அதற்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். හැබැයි අපිට ඡන්දෙ නොදුන්නට අපිට වැඩ නොකරාට අපි වෙනුවෙන් පෙනී නොහිටියාට වෙන අයට ඡන්දෙ දීලා තියෙනවා. වෙන අය වෙනුවෙන් පෙනී හිටලා තියෙනවා. වෙන අයට වැඩ කරලා තියෙනවා. ஆனால் எங்களுக்கு காது கொடுக்காது, எங்களுடன் வேலை செய்யாது, எங்களுக்கு வாக்களிக்காது நீங்கள் இருந்திருந்தாலும் ஏனையவர்கள் இந்த விடயங்களை செய்து அவர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள், வாக்களித்திருக்கிறீர்கள். එහෙම නේද? அப்படிதான் නේද? කොච්චර කාලයක්ද? எவ்வளவு காலம் இருக்கும்? ඒ කියන්නේ පොඩි කාලයක් නෙවෙයි නේද? පොඩි කාලයක් නෙවෙයි. ලොකු කාලයක් ආණ්ඩු හදන්න ඡන්ද දුන්නා, ආණ්ඩු මාරු කරන්න ඡන්ද දුන්නා, නායකයෝ ගේන්න ඡන්ද දුන්නා, නායකයෝ මාරු කරන්න ඡන්ද දුන්නා. அதாவது ஒரு சிறிய காலம் அல்ல, மிக நீண்ட காலமாக அரசாங்கங்களை உருவாக்குவதற்கு, அரசாங்கங்களை மாற்றுவதற்கு, தலைவர்களை உருவாக்குவதற்காக வாக்களித்திருக்கிறீர்கள். ආණ්ඩු හදලා නායකයෝ ගෙනල්ලා දැන් රටට වෙලා තියෙන දේ ගැන ඔබ සතුටටපත් වෙනවද? நீங்கள் அரசாங்கங்களை உருவாக்கி தலைவர்களை கொண்டு வந்து இப்பொழுது எங்களது நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுகின்றீர்களா? ආණ්ඩු හැදුවේ නායකයෝ ගෙනාවේ
මේ වගේ කඩාවැට්ටිච්ච රටක් හදන්නද කියලා මම තමුන්වහන්සේගෙන් අහන්න කැමතියි. அரசாங்கங்களை உருவாக்கியது, தலைவர்களை கொண்டு வந்தது, இவ்வாறு வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு நாட்டுக்காகவா என்று உங்களிடம் நான் கேட்கின்றேன். අද මොකද්ද අපේ රට්ට වෙලා තිබෙන්නේ? இன்று எங்களுடைய நாட்டுக்கு என்ன நடந்திருக்கின்றது? ලෝකෙන් ගත්තු ණය உலகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள், ගෙවා ගන්න බැරි ලෝකෙට පොළු තියපු රටක්. நாங்கள் கடனை கொடுக்க முடியாமல் அந்த கடன் கொடுத்த நாடுகளுக்கு நாங்கள் பொல் வைத்திருக்கிறோம். අපේ රටේ තරුණ තරුණියන්ට රැකියාවක් කරන්න නැහැ. රස්සාවක් හොයන්න රට යන්න සිද්ධ වෙලා තියෙන රටක්. எங்களுடைய நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு தொழிலை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. தொழில் ஒன்றை பெறுவதாக இருந்தால் வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கின்றது. ඔබගේ දරුවෝ වැඩියෙන්ම පොරබදන්නේ මොකටද මේ දවස්වල? உங்களது பிள்ளைகள் எதற்காக துடிக்கின்றார்கள் இந்த நாட்களில்? රට දාලා රස්සාවකට යන්න. இந்த நாட்டை விட்டு ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக செல்கின்றார்கள். ඒ විතරද ව්‍යාපාර කඩාවැටලා තියෙනවා. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. ඉස්පිරිතාලවල බෙහෙත් නැති තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. எங்களுடைய வைத்தியசாலைகளிலே மருந்து மாத்திரைகள் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. දොස්තර මහතුරු රට දාලා යනවා. வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு செல்கின்றார்கள். ඉංජිනේරු මහතුරු රට දාලා යනවා. அதே போன்றுதான் பொறியியலாளர்கள் இந்த நாட்டை விட்டு செல்கின்றார்கள். අධ්‍යාපනයේ කඩාවැටලා තියෙනවා. கல்வி வீழ்ச்சி அடைந்துள்ளது. සමහර බොහෝ ජනතාවට හරියමං ආහාර වේලක් ගන්න විදියක් නැහැ. சில பொதுமக்களை பார்க்கின்ற பொழுது சரியான உணவை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ජාතිවාදී ගැටුම් ඇති කරා. இனவாத பிணக்குகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், மோதல்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා සහෝදරත්වයෙන් ජීවත් වෙච්ච රටක්. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சகோதரத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்த நாடு. ජාතිවාදී වපුරලා இனவாதத்தை விதைத்து ගැටුම් ඇති කරලා அவர்களுக்கிடையிலே பிணக்குகளை මේ පාලකයෝ අපිට විනාශයක් ඇති කරා. இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுத்துகின்றார்கள், அநியாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ඇයි මෙහෙම වුනේ? ஏன் இவ்வாறு நடந்தது? මේ කිසිවක් ස්වභාවික ව්‍යසනයක ප්‍රතිඵලයක් නෙවෙයි. இவைகள் எதுவும் இயற்கையாக ஏற்பட்ட எந்தவித இந்த அழிவுகள் அல்ல. මේ රටට මෙහෙම වුනේ මහා ගම් වතුරක් හින්දාද? இந்த எங்களுடைய இந்த நாட்டுக்கு இவ்வாறு ஏற்பட்டது ஒரு பாரிய வெள்ளம் ஏற்பட்டா? අපේ රටට මෙහෙම වුනේ මහා නියගයක් හින්දාද? அல்லது எங்களுடைய நாட்டிலே ஒரு பாரிய ஒரு வறட்சி ஏற்பட்டா? අපේ රටට මෙහෙම වුනේ මහා වසංගතයක් හින්දාද? அல்லது ஏதாவது தொற்று நோய் ஏற்பட்டா? නෑ. இல்லை. මේ වුනේ මොකක් නිසාද? இது எவ்வாறு ஏற்பட்டது? මේ රටේ ජනතාව හදපු ආණ්ඩු හින්දා. இந்த நாட்டில் உள்ள மக்கள் உருவாக்கிய அரசாங்கத்தினால் தான் இவ்வாறு ஏற்பட்டது. ඇයි බලන්නකෝ. ஏன் பாருங்கள். තමුන්නාන්සලගේ දරුවන්ට රස්සා නැති වුණාට உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாவிட்டாலும் ඇමතිවරුන්ගේ දරුවන්ට මන්ත්‍රීකම් තියෙනවා, අමාත්‍ය ධූර තියෙනවා. அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது வேறு பதவிகள் இருக்கின்றது. තමුන්නාන්සලගේ ව්‍යාපාර කඩාවැටුණට உங்களுடைய வியாபாரம் வீழ்ந்தாலும் ඇමතිවරුන්ගේ ව්‍යාපාර හොඳට නැගලා යනවා. அமைச்சர்களுடைய வியாபாரம் மிக நல்ல முறையில் வளர்ந்து செல்கின்றது. එහෙම නෙවෙයි. அப்படி இல்லையா? තමුන්නාන්සලගේ ගම්වල ඉන්න ජනතාවට කණ්ඩ බොණ්ඩ නැති වුණාට நீங்கள் வாழுகின்ற ஊரில் இருக்கிற மக்களுக்கு உண்பதற்கு குடிப்பதற்கு இல்லாவிட்டாலும் ආණ්ඩුවල හිටපු කට්ටියට එහෙම වෙලා නැහැ. அரசாங்கத்திலே இருந்தவர்களுக்கு அவ்வாறு இல்லை. ඒගොල්ලන්ට අධ්‍යාපන ප්‍රශ්න නැහැ. அவர்களுக்கு கல்வி பிரச்சனை இருக்கவில்லை. තමුන්නාන්සලා ගමේ ඉස්පිරිතාලේ බෙහෙත් නැති වුණාට உங்களுடைய ஊரிலே உள்ள வைத்தியசாலைகளே மருந்து இல்லாவிட்டாலும் ඇමතිවරයාට සිංගප්පූරු යන්න පුළුවන් බෙහෙත් ගන්න. அமைச்சருக்கு அவருடைய மருந்தை பெற்றுக் கொள்வதற்காக சிங்கப்பூருக்கு செல்ல முடியும். මතකනේ පහුගිය කාලේ உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த காலம் අපේ රටේ සෞඛ්‍ය ඇමති හිටිය රාජිත සේනාරත්න. எங்களுடைய நாட்டிலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் ராஜ சேனாரத்ன. රාජිත සේනාරත්නට heart attack එකක් ආපුවම ராஜ சேனாரத்னவுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போதும் සෞඛ්‍ය ඇමති බෙහෙත් ගන්න ගියේ සිංගප්පූරුවට. சுகாதார அமைச்சர் மருந்தெடுக்க சென்றது சிங்கப்பூருக்கு. මේක ස්වභාවික ව්‍යසනයක් නම් ඔක්කොටම මේ ඉරණම් වෙන්න ඕන. இது இயற்கையான ஒரு அழிவாக இருந்தால் எல்லோருக்கும் இது சமனாக வர வேண்டும். හැබැයි මේ විනාශය සිද්ධ වෙලා තියෙන පොදු ජනතාවට. ஆனால் இந்த அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு தான், පාලකයට නෙවෙයි. ஆட்சியாளருக்கு அல்ல. එහෙම නේද? அப்படித்தானே? පාලකයට තියෙන ලෙඩක්. ஆட்சியாளருக்கு ஏதாவது நோய் இருக்கா? පාලකයට අමාරුද? ஆட்சியாளருக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? පාලකයට ජීවත් වෙන්න බැරිද? ஆட்சியாளருக்கு வாழ்வது கஷ்டமாக இருக்கா? පාලකයන්ගේ දරුවන්ට රස්සා නැද්ද? ஆட்சியாளர் பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாம இருக்கா? පාලකයෝ බඩගින්න ඉන්නවද? ஆட்சியாளர்கள் பசியோடு இருக்கிறார்களா? එහෙම එකක් වෙලා නේ. அப்படி ஒன்றும் இல்லை. එහෙනම් මොකද්ද මේ වෙලා තියෙන්නේ? அவ்வாறென்றால் என்ன நடந்திருக்கின்றது? මේ රටේ ජනතාව එකතු වෙලා හදපු ආණ්ඩු இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம், තමුන්නාන්සලා විටින් විට ඡන්ද දීලා හදපු ආණ්ඩු நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்களித்து உருவாக்கிய அரசாங்கம், තමුන්නාන්සලා විටින් විට ඡන්ද දීලා ගෙනාපු නායකයෝ நீங்கள் இடைக்கிடை உருவாக்கிய தலைவர்கள், ඒගොල්ලෝ හැදුනා
அவர்கள் அவர்களை உருவாக்கி கொண்டார்கள். ජනතාව වැටුණා. மக்கள் வீழ்ந்து கொண்டார்கள். ඒක නෙවෙයි සිද්ධ වෙලා තියෙන්නේ. அதுதான் நடந்திருக்கிறது. දැන් මේක වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? இதை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? මම අහන්නේ තමුන්නාන්සලාගේ நான் உங்களிடம் கேட்பது මේ පැරණි ගමන இந்த பழைய பாதையை අසාර්ථක ගමන இந்த வெற்றி அளிக்காத இந்த எங்களுடைய பயணத்தை වෙනස් කරනවද මේ විදිහටම යනවද? மாற்றுவதா அல்லது நாங்கள் இவ்வாறே செல்வதா? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? මෙහෙම යනවද இப்படியே போறதா වෙනස් කරනවද? மாற்றுவதா? මොකද කියන්නේ? මාරු කරන්න ඕන. மாறு வரணும், மாற்ற வேண்டும். ඇයි? ஏன்? මේ රට හදන්න ඕන. இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். අපි තමුන්නාන්සලා හම්බ වෙන්න ආවේ. நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது. පරණ පක්ෂ දැන් අත්තරින්න. பழைய கட்சிகளை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். පරණ දේශපාලන දැන් අත්තරින්න. பழைய அரசியலை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். පරණ නායකයෝ දැන් අත්තරින්න. பழைய தலைவர்களை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். රට විනාශ කරපු නායකයෝ අත්තරින්න. நாட்டை வீழ்ச்சி காண செய்த தலைவர்களை நீங்கள் கைவிடுங்கள். අලුත් ආණ්ඩුවක් අපි හදමු. புதிய அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவோம். ලෝකෙ මෙහෙමයි දැන්. உலகெல்லாம் இவ்வாறு தான் இப்பொழுது இருக்கின்றது. පරණ ආණ්ඩු වැටෙනවා. பழைய அரசாங்கங்கள் வீழ்கின்றன, අලුත් ආණ්ඩුව හැදෙනවා. புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கின்றது. ඒ නිසා ලංකාවේ ஆகையினால் இலங்கையிலும் අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து මේ අවුරුදු 70ක් මේ රට විනාශ කරපු இந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற දේශපාලන පක්ෂ වලින් அரசியல் கட்சிகளிலிருந்து නායකයන්ගෙන් தலைவர்களிடமிருந்து ගැලවිලා நாங்கள் விடுபட்டு අපි நாங்கள் අලුත් ආණ්ඩුවක් හදමු. புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? ලෑස්තිද නැද්ද? நீங்க அதுக்கு தயாரா லட்சம் என்னது? இல்லையா? தயாரா?